பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ செகண்ட் ப்ரோமோ பயங்கர ஃபயராக இருக்குது. அப்படியே வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வெறித்தனமாக உள்ள இறங்கி எல்லாரையும் வச்சு செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ செகண்ட் ப்ரோமோ ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் வெளியே பார்த்துருக்கீங்க, மக்கள் மனநிலை தெரியுது, இந்த கண்டஸ்டன்ஸ் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு உள்ளே போகிறீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கேமை நீங்கள் பர்ஃபெக்டாக விளையாடுங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ ஆடியன்ஸோட மைண்ட் செட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு உள்ளே போயிருக்கீங்க அப்படின் போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாஸ்க்கை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி உள்ளே இருக்கிறவங்க ஆல்ரெடி உள்ளே இருந்தாங்களே வீட்டில், அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏண்டா இத்தனை வாரங்கள் வெளியுலக அனுபவமே இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம், ஆனால் திடீர்னு ஒரு நாள் நீ வந்துட்டு எங்களை இந்த மாதிரிலாம் குத்துனா நாங்கள் பார்த்துட்ருப்போமா அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ பிக் பாஸ் லிட்டரலி கொளுத்தி போட்டுட்டா. டாஸ்க்கும் பயங்கர ஒரு ஃபயரிங்கான டாஸ்க்காக இருக்குது. லைக் நம்ம பிரஜின் அண்ட் சாண்ட்ரா வந்து எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க. லைக் இந்த சீசனில் நீங்கள் எதுக்காக வந்தீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆன்சர் ஐ திங்க் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆன்சர் அவங்களுக்கு அக்செப்டபிளாக இல்லை, நம்மளோட பிரஜின் சாண்ட்ராக்கு அக்செப்டபிளாக இல்லை அப்படின்னா அதை கிழிச்சு டஸ்ட்பினில் போட்டுருவாங்க போல இருக்கு. ஸோ நாம் ஒரு விஷயத்த கரெக்டுன்னு நம்புகிறோம், அதை ஒருத்தர் கிழிச்சு நம்ம மூஞ்சிக்கு நேரம் தூக்கி வீசும்போது எவ்வளோ வெறி ஏறும். அதைத்தான் லிட்ரலி வந்து டீம் அப்படியே கொளுத்தி போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து சாண்ட்ரா கேட்குறாங்க இல்லையா, இந்த சீசன் 9க்கு கண்டஸ்டன்ஸாக நீங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின் போது எல்லாரும் எக்ஸாம்க்கு எழுதுகிற மாதிரி வெறித்தனமாக உட்காந்து எழுதி முடிச்சுட்டு கொடுத்தா என்னது இது அப்படின்னு பார்த்தா நம்ம பார்வக்கா என்ன சொல்லியிருக்காங்க, நான் என்னை பற்றியே தெரிஞ்சுக்கணும், ரியலாக இருக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின் போது சாண்ட்ரா, ஓ இதுதான் உங்கள் ரியாலிட்டியா அப்படின்ற மாதிரி கிழிச்சு தூக்கி குப்பையில் போட்டாங்க. அப்போ நம்ம முகத்தை பார்க்கணுமே, ஏண்டா டே நீ திடீர்னு வந்துட்டு குப்பையில போடுற, இன்னைக்கு ஒரு நாள் நான் அமைதியாக இருப்பேன், ஏன்னா விஜய் சேதுபதி பார்த்தாலும் பார்ப்பாரு அப்படின்றக்காக அமைதியாக இருப்பேன், ஆனால் நாளைக்கு இருங்கடா உங்களுக்கு, ஆமாம் இவனுக்கு ஜோடியாக வருவானுங்க, வந்து இவங்க ஆடுற ஆட்டெல்லாம் எனக்கு தெரியும்டா, டே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்கிட்ட பார்வதி இதாங்க ரியல். பார்வதியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான செல்ஃபிஷ் பர்சன். அவங்க வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான் இருக்கிறாங்க. ரொம்ப செல்ஃப் சென்டர்டா, தன்னை மட்டும் யோசிச்சு தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும்ன்றக்காக என்ன ஸ்டண்ட் வேணாலும் அடி, தன்னோட பாயிண்டை நியாயப்படுத்துறதுக்கு எப்படி வேணாலும் பேசுவாங்க. அண்ட் அவங்களோட கேம் அவங்க ஜெயிக்கணும் இல்லை அவங்க ஒரு விஷயத்த கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமும் போகிற ஒரு செல்ஃபிஷான பாய்ஸ்னஸ் பர்சன் தான் பார்வதி. உள்ளேயும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. நல்லவங்க மாதிரி இந்த அன்பு கேங் மாதிரிலாம் நடிக்கல, உண்மையாகவே அவங்க எவ்வளோ செல்ஃபிஷ் அப்படின்றத காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்வதி ரியாலாக தான் இருக்காங்க. பட் இந்த ரியாலிட்டி ரொம்ப தப்பாக இருக்குது, இது சொசைட்டிக்கு டேஞ்சரஸ் அப்படின்றத சொல்லணும். பட் சாண்ட்ரா இருந்துட்டு இதுதான் அவங்க ரியாலிட்டியான்னு கிழிச்சு குப்பையில் போட்டாங்க. நம்மளோட பார்வதி முகம் சுருங்கிருச்சு. நாளைக்கு பார்வக்கா வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அடுத்ததாக கம்ருதீன் கிட்ட நீங்கள் நார்மலாக ஒரு கேள்வி கேட்டாலே அந்த ஆளுக்கு புரியாது. அவன் சுற்றி இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சார் உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டாலே, எங்கள் தாத்தா ஒரு பேர் வைக்கணும்னு நினச்சார், அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்காம போனனால எனக்கு இப்படி ஒரு பேர் வச்சாங்கன்ற மாதிரி அவன் எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி வருவான் இல்லையா. அவன்கிட்ட போய் நீங்கள் இப்படியெல்லாம் டஃப்பான ஒரு கொஷின் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், அவன் சொல்கிறது கூட என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி நம்மளோட பிரச்சனை கிழிச்சு குப்பையில் போட்டுட்டாரு. அப்படியே இரு ஃபிசிக்கல் டாஸ்கில் உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கார். பட் பிரஜினும் பயங்கர ஸ்ட்ராங்காக ரொம்ப போல்டாக தான் தெரியுறாரு இல்லையா. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட அரோரா சொல்கிறாங்க, அரோரா பேசுறது எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இந்த பொண்ணுக்கு இவ்வளோ அறிவு இருக்கா, கழுத மேய்க்கிற பையலுக்கா இவ்வளவு அறிவு அப்படின்ற மாதிரி 18+ கண்டென்ட் கொடுக்குற அரோராக்குள்ள இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எதையுமே அவங்க எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வேலிட். இப்போ நீ எனக்கு ஒரு கேள்வி கேட்குற, ஆனால் அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அது கரெக்டாக இருக்கும், உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல தப்பாக தோணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஏன் ஸ்ட்ராட்டஜி எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு அப்படின்னு சொல்லும்போது அவர் சரக்குன்னு கிழிச்சு குப்பையில் போட்டதுமே நம்ம அரோராக்கு செம்ம கோவம் வருது. தட் வாஸ் ஸோ ரூட், ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏமா உங்கள் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வெளியே அவர் பார்த்துட்டு தரமாக வந்திருக்கார், நீ என்னம்மா பண்ண, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு 4 பசங்க, நம்மளோட துஷார் கம்ருதீன் இவங்க 2 பேர், அப்பப்போ நம்மளோட திவாகரை கூட்டு சேர்த்துக்குவீங்க காமெடி பீஸ் மாதிரி, அவர் இவங்களெல்லாம் வச்சுட்டு நீ ஒரு லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருந்த, நீ ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்த. இதை தாண்டி இந்த பிக் பாஸ் வீட்டுக்கான கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணியிருக்க, நீ பிக் பாஸ் வீடுனா என்ன நினச்சிருக்க, நம்ம வீட்டில் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லை டச்சியாக இருக்கும், அவங்க தான் சொல்கிறாங்களா நான் அப்படி தான் இருப்பேன், எல்லாருக்கிட்டையும் டச்சியாக தான் இருப்பேன், ஸோ இப்படி இருக்கிறதா ரியல் நினச்சிட்டு இருக்கியா, இந்த தான் கான்செப்ட் பிக் பாஸ் கான்செப்ட் நினச்சிட்டு இருக்கியா. ஸோ உன்னை பற்றி தெரிஞ்சுதான் அவங்க வந்திருக்காங்க. அதுவும் அவர் அந்த ஒரு ஆட்டிடியூட் காமிச்சார் பாருங்க பிரஜின்,
லிட்டரலி நல்லா இருந்தது. பட் ஆப்போனன்ட்டுக்கு செம்ம வெறுப்பா இருக்கும். நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கோம். சொல்ல சொல்ல நம்ம பாயிண்ட்ட கிழிச்சு குப்பையில போடும்போது ஒரு மாரி வெறி ஏறும் பார்த்தீங்களா? இது பயங்கரமா உள்ள இருக்கிற அந்த ஃபயர ஃபியூயல் பண்ற மாரி தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டா எல்லாரும் கோபத்துல இருக்காங்க இவங்க 2 பேர் மேலயும். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா ஓகே. ரொம்ப வந்து ஹார்ஷா பிஹேவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். பட் பிரஜின் ஒரு மாதிரியான பெர்சன் தான். ரொம்ப ஒரு போல்டான பெர்சனா தான் தோன்றாரு. பட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இருந்தா போதாது பிரஜின். அதுக்கப்புறம் நீங்களும் போய் அன்பு கேங்ல சேர்ந்துட்டீங்கன்னா அவ்வளோதான். நாங்க பல சீசனா அப்படி பார்த்துருக்கோம். வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு வெறித்தனமா உள்ள வருவாங்க. வந்ததுக்கப்புறமா ஒண்ணுமே இல்லாம அடுத்த வாரமே கிளம்புறவங்களலாம் பார்த்துருக்கோம். பட் ஒரு ஹோப் இருக்கு பிரஜின் ஏதாவது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரோட ஆட்டிடியூட் நல்லா இருக்கு. இந்த ஆட்டிடியூட் கடைசி வரைக்கும் டிராவல் ஆகுமா? இல்ல உங்க மேலே தப்பு இருந்தா இந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு இன்னும் வேற மாதிரி உங்களுக்கு பக்கம் திரும்பும். இப்போ நீங்க வரும்போது நீங்க பெர்ஃபெக்ட், மத்தவங்கலாம் எவ்வளோ தப்பு அப்படின்றத சொல்லி ஒரு பிரின்சிபல் ரேஞ்சுக்கு அவங்கள ட்ரீட் பண்ணிட்டீங்க. ஆனா நாளைக்கு நீங்க இதுல மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட எல்லாரும் உங்கள கேள்வி கேட்பாங்க. ஏன்டா அன்னைக்கு எங்கள சொன்னியே நீ பெர்ஃபெக்ட்டடா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அண்ட் பாப்போம் அந்த எபிசோட்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்றத. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.